த்ரூட்டா நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோழிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா, டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கூட. அப்ப சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து அந்த படத்துல அவர் தானப்பா டைரக்டர், அப்ப ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி, அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி, ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்ல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமா, எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையை நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க, இன்னொரு வேல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவன்னு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்ததுதான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனையும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரிச்ச பாருங்க, முகம் நல்லா இருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவதான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணாங்க. ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது பாருங்க, உமாபதிக்காக தான் சிவமகனுக்காக தந்தைய தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை, ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு, அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம், ஹோட்டல் லாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை, ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இனி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. அன்பு தம்பி சமத்திற்கு நீங்க 5:30 மணி பிளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேலே சொல்ற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம், அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள்